நாரத 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 ஆப். ஐயோ அந்த ஆப்பு இல்லனே. இதோ ஒரு காலக்குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. காலத்துக்குரியவர் யார் என்பது தெரியவில்லை. வரட்டும், எதிர்பார்ப்போம். நிறைய பேசினாரு. என்ன பேசினார்? நீங்க நிறைய பேசுறீங்க. வந்திருக்கவர்கிட்ட என்ன பேசணும்? தொழில் சம்பந்தமா சொல்லுங்க சார். இது முக்கியமான விஷயம் பேசுறா. சொல்லுங்க. எல்லாத்துக்கும் காரணம் செல்லுதான்டா. அத உடச்சம்னு வச்சு. சரி, வருகின்றவர் யாரு? செல்லு மட்டும் திண்டாடி தெருல போயிருவான். தெரியாமதான். ஓ, அது வேற இருக்கா? சரி, வந்திருக்கவர் யார் என்பதை பார்க்கணும் என்றால் அவருக்கு ஒரு பாடல். கழகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா, கழகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா, சங்கீதம் பாட தெரியுமா? சங்கீத சரக்கு கொண்டு இருக்கா? அந்த புராண சரக்கு கேள்விப்பட்டேன். சங்கீத சரக்கு இருக்கு. ஆமா, அது நல்லா இருக்கு. சங்கீத சரக்கு இருக்கு. சங்கீத சரக்கு இருக்கா? மார்பிள்ஸ் இருக்கு. நிறைய இருக்கு. பரவாயில்லையே, நிறைய விஷயம் முடிச்சிருக்கு. எல்லாம் பேக்கர்ல வச்சிருக்கேன். கார்ல வந்தாதான் வெளில வருமா? அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நடந்து வந்தாலே கையறியா ஹலோ. ரசிகர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க ஒரு பாடல்.
அருமையான ஒளிவுடைய அமைப்பு. அந்த உருண்ட மலபுரத்திலே உளுந்த மலபுரத்திலே உளுந்து காய போட்டி வந்த அந்த உளுந்த கூட்டி அள்ளும் முன்னே அந்த சண்டால சீமையில இன்னைக்கு உருமி சத்தந்தான் கேட்குதையா. பொறிச்சது மூணு குஞ்சு ஐயா, இட்டது நாலு முட்டை பொறிச்சது மூணு குஞ்சு. அதுல முட்டை குஞ்சுக்கிற தேடி ஒரு மலை சுத்தி வந்தேன், நடு குஞ்சுக்கிற தேடி நாலு மலை சுத்தி வந்தேன், இளைய குஞ்சுக்கிற தேடி அந்த காணாங்கரத்தினரே ஐயா எனக்கா நன்றி. நீங்களாம் கிளம்புங்க. நீங்களாம் சென்று வரலாம். உங்களுக்கு சிறிது நேரம் ஓய்வு. இந்த ஓய்வு எதுக்கு தெரியுமா? சிறுநீர் இருக்க. போயிட்டு வாங்க, கிளம்புங்க. தம்பிடே கிளம்புடா. ஓ சாமான்லாம் முடிஞ்சா எடுத்துட்டு போயிடுங்க, வீட்டுக்கு போங்க, கிளம்புங்க. மிருதம் அங்கிட்டு போய் உருட்டிட்டு விளையாடு, ஓடு. தம்பிடே அங்கிட்டு போடா, அங்கிட்டு போய் வீடியோ ஓடுறேன். போங்க. அடே வண்டி டிரைவர், நான் வண்டி எடுத்துட்டு வந்தேன், ஜாமான் ஏற்றணும். மைச்சத்தை நான் பண்ணேன். சண்டை பயங்கரமா இருக்கும். ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், நீ ஆஃப் பண்ணிச்சேன். இந்த கொடியில கிடக்கிற துணியெல்லாம் அவுத்து வைங்க. புழு கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர் தொங்குது. வரவேற்பது தமிழ்நாட்டின் பெருமையை வந்தவரே வரவேற்பதுதான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்டுல பொண்டாட்டிகள் பிள்ளைகள்? பிள்ளைகள்னு கேளுங்க, பொண்டாட்டிகள்னு கேட்காதீங்க. பொண்டாட்டிகள்னு சொன்னோம்னா பல பேரை குறிக்கும். பொண்டாட்டின்னு சொன்னா ஒரு ஆளை குறிக்கும். இந்த பூமிக்கு சூரியன் எந்த அளவுக்கு அவசியமோ அந்த அளவுக்கு சந்திரனும் அவசியம். எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்லாதீங்க.
சரக்கு எந்த அளவுக்கு அவசியமோ அந்த அளவுக்கு கப்பு அவசியம். அப்ப ஆக மொத்தம் 2 தேவையா? நன்றி தலைவா. அந்த சூரியனும் சந்திரத்தை விட கப்புக்கு சரக்குக்கு தான் மரியாதை. ஆக மொத்தம் 2 தேவையா? 2 முக்கியம். ஒரு 10 மூட்டை நெல்லை ஏத்திக்கிட்டு இங்க இருந்து கீழே அளவுக்கு போகணும் வச்சுங்க. ஒத்த மாட்டு வண்டியை கூட்டிட்டு போனா நேரம் ஆகுமா? அந்த ஒத்த மாட்டு வண்டி எவ்வளவு சிரமப்பட்டு மாட்டு சிரமம். அதே 2 மாட்டு வண்டியில கூட்டி போ, அது கொஞ்சம் சீக்கிரம் போய். அதனாலதான் ஒரு பொண்டாட்டி கட்டுறத விட பொண்டாட்டிகள் அப்படின்னா என்ன நானும் அந்த மாதிரிதான். தெரியும் தெரியும் தெரியும். என்ன தெரியும்? இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு எப்படி தெரியுமா? உங்களை போன்ற ஆளுங்க என்ன பிள்ளை எங்க பரம்பரையே அப்படித்தான் நாங்க. ஏன்னா ஒரு பொண்டாட்டி கட்டினா நம்ம கூட சண்டை போடுவா. பல பொண்டாட்டி கட்டிக்கிட்டோம்னா அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கட்டுமே. நம்ம தனியா இங்கிட்டு அடுத்த பொண்டாட்டி தேட போயிடலாம். இது நல்லா இருக்கே, புதுசா யோசிக்கிற மாதிரி இருக்கு. நிறைய யோசிக்க கூடாது. இது பூமி. பூமியில நீ வாழக்கூடிய நாட்டுல ஒருவனுக்கு ஒருத்தியா நல்லா இருக்கேன் கேட்டீனே. எதுக்காக கேட்டிய? யார் யாரை பார்த்து கேட்கணும்? வந்தவர்களை வீட்டுல உள்ளவங்க பார்த்து கேட்கணும். இது யாருக்கு சொந்தமான இடம்? இது வந்து எங்களுடைய சொந்தமான. உனக்கு சொந்தமான இடத்துல நான் வந்தினா நீ கூப்பிடணுமா இல்ல உன்னை நான் கூப்பிடணுமா? இல்ல சாமி, இல்ல கேட்கறதுக்கு மட்டும் பதில். நான் என்ன நீங்க தானே கூப்பிடணும்? ஆமா. அப்புறம் எது கூப்பிடல அப்படி கேக்குறீங்களா? இல்ல இந்த உடனே உங்களுடைய விவாதங்கள்லாம் நிறைய கேள்விப்பட்டேன். சொன்னாப்ல வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்று பேச்சு தெரியாதவனுக்கெல்லாம் பேச்சு தேவையா அப்படின்னு நான் பேச தெரியாதவங்கிறீங்க. வந்தவர்களுக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும்னு தெரியல. நீலாம் வந்தோன்னு என்னை பத்தி பேசலாமா? நீங்க வந்த வேலை என்ன வேலை தெரியுமாங்க? சொல்லுங்க. நீங்க வந்த வேலை எதுக்கு? நான் வந்த வேலை இந்த நாளைக்கு முடியாம கிடக்குறேன் பாரு, இன்னைக்கு முடியாம கிடக்கு நாளைக்கு போய் போறேன் பாரு, அவன மாதிரி பேசக்கூடாது. இல்ல சாமி, நீ வந்த வேலை எதுக்கு வந்த? ஏதோ தெரியாம அறியா பிள்ளை. என்ன அறியா பிள்ளை? இத்தனை பேர் மத்தியில ஆரம்பத்துல வந்தோடனே அவர் கேட்ட கேள்விக்கு பதில சொல்ல ஒரு எதிராளிக்கு அழகு என்ன தெரியுமா? இன்னொரு எதிரி மேல வந்து நிக்கும் போது எதிரிக்கு எதிரி போடுறேன் பாரு, அவனைத்தான் அறிவாள் நான் ஏத்துக்கிறேன். கண்டிப்பா நான் வர்றதுக்கு முன்னாடி நீ கேள்வி கேட்டுட்டேன்னா நீ முதல்ல என்ன வேலைக்கு வந்தேன்னு நான் கேட்கிறேன். அதே வேணா தண்ணியை இணைய போட்டு கேட்டிருப்பாங்க சாமி. நான் கிடையாது, நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. என்ன வேலைக்கு வந்தே சாமி கோபம் நீங்க இப்படி கத்தி பேசினா பயமா இருக்கு சாமி. என்ன வேலைக்கு வந்தீங்கன்னா கேட்டீங்க. அப்படி பொறுமையா கேட்டீங்க. நீங்க வந்த வேலை ஒரு மனுஷன் நான் கேக்குறது முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க. வந்தீங்களே, வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஐயா நான் இங்க இருந்து வந்திருக்கேன், இந்த வேலையா வந்திருக்கேன் அப்படின்னு முதல்ல நீங்க சொல்லணும். யாரு சொன்னது? நீ வந்தவன வந்து நான் கேள்வி கேட்டேன். என்னைய பார்த்து நீ கேட்டா கேட்க முடியும். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்க என்னைய பார்த்து கேட்கணும். கேள்வி கேட்டுதான் பதில் பிறக்கும். முடிஞ்சா சொல்லுங்க, கேள்வினா உள்ள போயிடுங்க. கேள்வி எப்ப உள்ள போவா? ஆமா பேசுறீங்க, நீங்க அதிகமா பேசுறீங்க. நீங்க வந்தவே என்னன்னா நான் வந்ததுக்கு அப்புறம் உன்னை கேள்வி கேட்க வேணாம்னு சொல்றேன். உன்னை கேள்வி கேட்கல, நான் வந்ததுக்கு அப்புறம் கேளு. ஏன் கேள்வி கேட்டேன்னா கேள்வி கேட்பேன் தான். உனக்கு பயமா? உங்களுக்கு பயமா? கேள்வி கேட்பேன் தான். இல்ல பதில் தெரியலன்னா உனக்கு பயமா? யாருக்கு எனக்கா? நான் வந்ததுக்கு அப்புறம் நீ கேள்வி கேட்கணும். 1 இல்ல 2 இல்ல எத்தனை கேள்வி நான் கேளு. முடிஞ்ச வரைக்கும் என்னால சமாளிக்க முடியும். ஆனா நான் வர்றதுக்கு முன்னாடி ஏன் கேட்டேன்? கேட்டாதான் இந்த கேள்வி ஒரு கேட்டிருக்காருன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு அண்ணே கேள்வி கேட்டது தப்பானே. நான் தப்புன்னு சொல்லவே இல்லையே. நான் உன்னை கேள்வி கேட்க வேணாம்னு சொல்லவே. பதில் தெரியலன்னா தவறு. பதில் தெரியுமில்ல? அவனை பதில் நான் சொல்லலன்னு சொல்லல. நீ கேட்டது தப்புன்னு. ஒரு பானை சொத்துக்கு எரியா வர்றேன். நீ வந்தவே நீ வர்றேன் இரு. இதை முதல்ல முடிச்சுக்கிறோம். நீ வந்த வேலை நகைச்சுவை பண்றது. ஆமா, உனக்கு பேர் என்ன? மனோகரன். சிரிப்பு நடிகர் தானே போடுறாங்க. சரி, வந்த வேலையை சரியா செஞ்சியா? என் வேலையை பார்த்துட்டேன். அதை விட்டு நின்றுக்கணும். இந்த கேள்வி கேட்கறது இதுக்கெல்லாம் உள்ள ஆளுங்க இருக்காங்க. முதல்ல நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க, இதுக்கப்புறம் நம்ம என்ன வேலை கொடுத்துருக்காங்க அந்த வேலையை நீ பாரு. என்கிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் பத்தாது, உங்களுக்கு அனுபவம் பத்தாது. சரியா? வந்த வேலையை சரியா செஞ்சுட்டு போயிட்டே இருங்க, அது உங்களுக்கு நல்லது. சாமி பயந்துட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம அவரை போட்டு சாமி இல்ல என்ன வேணா விட்டுருங்க. ஏன்னா அப்புறம் சின்ன பிள்ளை தினமா அப்புறம் சண்டை உட்காரணும். ஏன்னா அப்புறம் தப்பா போயிடும். என்ன தப்பா போய் என்ன அதான் நீங்க சரி விடுங்க, பயப்படாதீங்க, விடுங்க, நான் விட்டுருங்க. இல்ல என்ன என்கிட்டயே இவ்வளவு பயம்னா இன்னைக்கு தங்கச்சி கிட்ட பேசி ஜெயிச்சு இதுக்கு வேற ரசிகர்கள் எல்லாம் உட்காந்துட்டாங்க. உங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு பாவப்படுறதா எங்களுக்கு பாவமா இருக்கு. பாவப்படுறதா பெருமைப்படுறதான்னு தெரியல. நாரதரடியே கேள்வி கேட்கிறாப்புல இந்த பப்புனு அப்படின்னு சொல்லி உடனே பெருமைப்படுறதா? வந்தவையை விட்டு இதெல்லாம் சம்பந்தம் பேசி நீ முதல்ல வந்தீங்க காவலுக்கு தானே இருந்திருக்கீங்க. அம்மா என் வேலையை நான் பாத்துக்கிட்டு யாரு சொன்னது? என்ன வேலை என்ன அதெல்லாம் சரியா காவலுக்கு தானே வந்திருக்கேன். உள்ள சத்தம் இது யாரு? என்ன 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 உள்ள சத்தம் போட்டுக்கான்னு கேட்டில்ல? ஆமா, சத்தம் 2 பிள்ளைங்க சத்தம் போட்டுச்சா? நீ என்ன உனக்கு நான் அவ்வளவு மண்டக்கணுமா? அப்படி ஒண்ணும் பொண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீ வந்தவங்க சரியா பாரு. சொன்னல கையில தூக்கி கட்டினாருன்னா நெளிவு பூ. வந்தவங்க சரியா என் வேலையை நான் சரியா பாத்துக்கிட்டு
போடும் அவசியம் கிடையாதுங்க. அவசியம் கிடையாது. அப்ப நீ கேள்வி 10 மணிக்கு வந்து வெளியில நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. நீங்க கேள்வி கேட்கிற நேரத்துல முக்கியமான வேலையில இருந்தேன். அப்படி என்ன சரியா காவலுக்கு வந்த விட முக்கியமான வேலை உனக்கு என்ன? முக்கியமான வேலை இருந்துச்சு. கரெக்ட்ல வேலையா? 1:30 மணிக்கு சரியான முக்கியமான வேலை. அந்த வேலையை நான் பண்ணி ஆகணும். அப்ப நீங்க கேள்வி கேட்கறப்ப ஆலோசனை போடணும்னு அவசியம் கிடையாதுயா. அப்படி கிடையாது. போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுங்க. முதல்ல நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கோம்? வேலைக்கு வந்திருக்க வேலைக்கு என் வேலையில சரியா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன். இல்ல எந்த நேரத்துல இருந்தாலும் நீங்க கேள்விங்கிற இடத்துக்கு போக கூடாது. கேப்பேன் தான். என்ன கேட்டு நீ ஒருபான சொத்துக்கு வந்து ஆரம்பிச்சல என்ன பேசு ஒருபான சொத்துக்கு நீங்க தான் சொல்லணும். ஒரு சோறு பதம். அடுத்த வரி நீங்க சொன்னீங்கன்னா என்னால பிடிக்க முடியும். ஒருபான சொத்துக்கு ஒரு சோறு பதம். ஒரு பானை சோற்றுக்கு என்ன பேசணும் மறுபடியும் சொல்லுங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு பானை சோற்றுக்கு 10 வாட்டி கேட்பேன். 10 வாட்டி சொல்லுங்க. சரியான பதில சொன்னவன் நிப்பாட்ட மாட்டேன்ல. அவன சொன்ன தவறுதான். எப்படி தவறு? தப்புதாங்க. பழமொழியை தவறா பேசக்கூடாது. நீங்க பழமொழியை தவறா பேசாதீங்க. கேளு. எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. கேளு நீ வேணா. நீங்க கேளுங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் உங்கிறீங்களே தவறுங்கிறேன் நான். தானே பழமொழி நம்ம ஊர்ல கேளுங்க. 2025 தான். ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு தானே பதம். கேட்டு பாருங்க. நீ என்ன தப்புங்கற? எப்படி நீங்க வணக்கம் கொடுங்க. ஐயா சொல்லுங்க சொன்னீங்கல்ல வணக்கம் கொடுங்க. இதுக்கு 2 அர்த்தம் சொல்லலாம். ஒரு கற்றறிந்த அறிவாளி இருக்கான். அவன் நிறைய படிச்சவன் வச்சுக்க. அத வந்து பலபலன்னு பேச மாட்டான். அவன் ஒரு வார்த்தை கற்றவனுக்கு சுருங்க சொல்லி விளக்க வச்சு போடுவான். சரியா சொல்லிட்டு போய்டும். 15 நிமிஷம் பேசுறது 2 நிமிஷத்துல சொல்லி முடிச்சு அப்படிங்கிறது சுருங்க சொல்லி விளங்க வைப்பவன். அப்ப நிறைய படிச்சிருந்தால் ஒருபான சோறுங்கிறது நிறைய படிச்சிருந்தால் சுருங்க சொல்லி விளங்க வைக்கிற ஒரு சோறு பதம். அத உங்களுக்கு என்ன புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு படி அரிசி எடுத்து ஒரு சட்டியில போட்டு ஆக்கிவிட்டு ஒரு படி சோறை எடுத்து பிடிச்சு பாக்குறதுல வெந்திருச்சான்னு ஒரு சில சோறு எடுத்து வெந்திருச்சியான்னு தான் பாப்போம். ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம். இதான் நான் தவறுன்னு சொல்றேன். விளக்கம்லாம் சரிதான். ஆனா சொல்ற பதில் தவறு. வேற என்ன? ஒரு பானை சோற்றுக்கு 3 சவுண்ட் விசில். எதுக்கு? நன்றிண்ணே. என்ன சொன்ன எதுக்கு? எனக்கு புரியல. விஷயம் இருக்குல்ல. என்ன? முதல் விசிலுக்கு காப்பதான் வந்திருக்கும். 2வது விசிலுக்கு அரைப்பதம். 3வது விசிலுக்கு தலையில கட்டி கீழே இறக்கிடும். என்னத்த சொல்ற? அதான் குக்கர். டேய் அந்த காலத்துல எதியா குக்கர்லாம்? இந்த காலத்துல இல்ல. இப்ப நம்ம 2025 பேசிக்கிட்டு இருக்கோம். ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தன்னால வளரும். இதுவும் தவறுதான். வேற என்ன? ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா ஓம் முண்டாட்டி உன்ன சந்தேகப்படுவா. எதுக்கு? நன்றிக்கா நன்றி. அடுத்த முள்ள எதுக்கு ஊட்டி வளர்க்குற? அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்? ஊராம்பிள்ளைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? நீங்க கட்டிட்டு வரீங்கல்ல உங்களுடைய மனைவி. ஆமா. அந்த பெண்மகள் இன்னொருத்தருடைய மகள். ஓ இன்னொருத்தர் முண்டாட்டி. அப்ப இன்னொருத்தர் முண்டாட்டியா? இது மகள். இன்னொருத்தர் மக. அப்ப ஏதோ ஒரு ஊராமிட்டு பிள்ளை நீ கட்டிட்டு வர பிள்ளை. ஆமா. அந்த பிள்ளை மாசமா இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு நல்லா தின்னு இந்தா தின்னு நீ ஓம் கொண்டாட்டிய ஊட்டி வளர்த்தா உன் கொண்டாட்டி வகத்துக்குள்ள இருக்க ஓம் பிள்ளை நல்லா வளரும். எப்படி எனக்கு தெரியும் பிள்ளை இல்ல. இதனால ஊராம்பிள்ளைய ஊட்டி கொண்டாட்டிய நல்லா ஊட்டி வளர்த்தோம்னா கொண்டாட்டி அம்மா பிள்ளை பறக்கிற பிள்ளை நல்லபடியா தெம்பா பறக்கும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த. ஒரு பதில் கூட நீங்க சரியா சொல்ல. முதல்ல சொன்னீங்க சரி ஒத்துக்கலாம். மறுபடியும் 2வது இந்த ஊராம்புள்ள அதுக்கு சொன்னீங்க சரி. இது தவறு. இந்த இடத்துல வந்து நீங்க தப்பா தான் பதில் சொல்றீங்க. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே புரோக்கர் ஒன்று. புரோக்கரா? ஆமா. மனைவி அமைவதெல்லாம் புரோக்கர் கொடுத்த வரம். எப்படி? ஆமா அவர் தானே போட்டா காமிக்கிறாரு. இதாண்டா உனக்கு உள்ள நல்லா இருக்கா அப்படின்னு காட்டுறாருல வீட்டுக்கு போய். உடனே இன்னாருக்கு இன்னார் நீங்க அப்ப தலையில எழுதி வச்சுட்டாரு. அப்புறம் அவர் இல்லையா? அது சாமி எல்லாதுமே தப்புதான். எந்த பாட்டு பாடியிருக்காங்கல்ல, இந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றெடுத்த தாயினுடைய வளர்ப்பினில் என்றார். செல்போன் வளர்ப்பினிலே. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் சொல்லி நீ சொல்லுவியா? நீங்க சொல்லுங்க நானும் சொல்றேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராகவும் தீயவராகவும் பெற்றெடுத்த அன்னையின் வளர்ப்பினிலே. அப்படின்னா எப்படி சொல்லியிருக்காங்க? ஒரு தாய் இந்த பிள்ளை கெட்டு போன்னு சொல்லி வளர்க்க மாட்டான். ஆனா ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்க? எப்படி ஒரு குழந்தையை பெற்றதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தையை வளர்க்கிற தாயோட வேலையா? அப்புறம் அது இல்ல. ஒரு குழந்தை ஒரு தாய் கருவிலை சுமக்கும் போது 6வது மாசத்துல அந்த குழந்தைக்கு உயிர் வந்துருது. அப்படி நினைவுகள் வந்த உடனே தாயினுடைய பாக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் அது வேற ஒண்ணும் இல்ல. நிலத்தை அளந்து பாப்பாங்க. மழை அடிக்கிறது.
உட்காந்துருக்க பிள்ளைங்க 2 வாரம் ஆடை முழுவதும் வயசு அப்படிடா. ஆசை வந்துருச்சா? வந்துருச்சு. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. சொந்தமுள்ள மச்சான். மச்சானா? தங்கச்சி ஆசை அனுப்பிச்சு விடுங்க. வாங்க. நாரதர் வரி தந்திருக்கிறா. அப்படியா? ஆமா தங்கச்சி. இவளுக்கு வாசி. அதேதான். பிரம்மான் புத்திர. அதேதான். கலைவாணி மைந்தன். அதேதான். பார்த்தீரா? பார்த்தேன். பேசினீரா? பேசுங்க. வாழைப்பழம் கொடுத்தாரா? இல்ல இல்ல. யாரு? தங்கச்சி. என்ன? வாழைப்பழம் கொடுக்கல. ஏன்னா வாழைப்பழம் நெஞ்ச கறிக்கும்னு சொல்லிட்டு காராச்சும் கடலப்பருப்பும் கொடுத்தாப்புல. ஓ, அது நெஞ்ச கறிக்காது. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. பிரச்சனை இல்ல தங்கச்சி. சரி, இன்னைக்குதான் 2 பேருக்கும் பொருத்தம் அருமையா இருக்கு. கத்திரிக்காய்க்கு காலுகை முளைச்ச மாதிரி. அப்புறம் என்ன இருக்கிறது? இப்படியே கீழே போயிட்டு இருக்காங்களே, என்ன விஷயம்? இதுல என்ன ஒரு அதிசயம் தெரியுமா? சொல்லுங்க. நான் 8 பெருசா இருக்கும்போது என்ன கைய பிடிச்சி எங்க போனாலும் கூட்டிக்கிட்டே போனது. இது இன்னும் அப்படியே இருக்கு. நான் எப்படி இருக்கேன்? என்ன ஐயோ, என்ன 2? என்ன இங்க இருந்து 1, அங்க இருந்து 2? உனக்கு ஏத்த ஆளுதான். இது வண்டியை நிப்பாட்டுறது, வண்டியை கலப்புறது. ஓ, வணக்கம். வந்தவர் வரவேற்பது எங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால தங்களுக்கு வரவேற்பு எப்படி என்றால் எப்படி சொல்லுங்க. வருகவி வந்த தாமரை கால்பனை வாழ்கவி என்னது? குட்டிக்காரன் அடிச்சு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்களா? இப்படி பார்த்து அப்படி குட்டிக்காரன் அடிச்சு சாமியை வாங்கியிருக்கேன். நீ எனக்கு அண்ணன். ஆமாங்க. வந்தவருக்கு வரவேற்பது தமிழர் பண்பாடு. அதான் பண்பாடு. நான் அவருக்கு எப்படி வரவேற்பு கொடுத்தேன்? எப்படி தங்கச்சி கொடுத்த? பாடல் பாடி அவரை சுத்தி வந்து வரவேற்பு கொடுத்தேன்.
நீ அப்படியே செக்கு மாடு மாதிரி நிக்கிறீங்க. எருவு மாடா நீ? கோச்சிட்டு போயிட்டாரு, கூப்பிடுவாரு. ஓ சாமி சாமி, ஐயோ என்ன இவ்வளவு கோவப்படுறாங்க? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல? ஆமா கொடுக்கணும். சுத்து சாமியை சுத்து. ஓ இப்ப நீங்க சுத்தி வந்த மாதிரி நான் ஒரு தடவை சுத்தினேன். ஆமா உனக்கு தண்டனை 3 தடவை சுத்து சாமி. நவுந்து நின்னு சாமி எப்படி வாங்க 3 வாட்டி சாமியை சுத்தலாம். எப்படி சுத்த மட்டும் பாருங்க. ஏன்னா நாளை நீ சொன்னது அப்படியே மதிக்கிறேன். நான் சொல்றது அப்படியே கேளு, முன்னேறுவேன். நல்லா பாத்து சுத்து. 3 சுத்து 1 2 3 சாமி சடம் சுத்திட்டேன். வருஷம் வரல. ஏய் அவரை எப்படி புடிச்சுக்கிட்டா சுத்த சொன்னேன்? நான் சுத்தின மாதிரி சுத்தி வரணும். தங்கச்சி நீ வர வெள்ளை களை ஊட்டி. வெள்ளை களை உளுத்தி. என்ன சொன்னேன்? வெள்ளை களை உளுத்தி. வெள்ளை பனிப்பு உண்டு. வெள்ளை பனிப்பு வெள்ளை புண்டை நல்லா இருக்கும். வெள்ளை புண்டை நல்லா இருக்கும் தங்கச்சி. வெள்ளையா சூப்பரா இருக்கும் தெரியும். வெள்ளை கலத்தை விட்டுப்பா. விட்டுருப்பால். நீ வாயை மூடிக்கிட்டு அப்படியே செய்ய மாட்டேங்க. அபிநயம் முடி. நீ தானே அபிராமி எப்படி பிடிக்கிறது சரியில்லை. வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பனிப்பு உண்டு. வெள்ளை கமலத்தை விட்டுப்பா. வெள்ளை அறியாசனத்தை சரியா சபித்த தாயின்னு சொல்லக்கூடிய கலை வாழ வைத்த நீங்கள் எங்களிடத்துக்கு வந்தது பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியம் 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 புண்ணியம். டேய் என்னனே புண்ணியத்தை தெளிச்சு எதனால தெளிக்கிற? நல்லா படும்ல. என்ன நடக்குது? 3500 ரூபாய்க்கு என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்றேன். நன்றி நன்றி தேங்க்யூ. உங்களுடைய வேலை பணி முடித்து போயிருந்ததா? இல்லை. இனிமேட்டும் தொடர போதா? கடைசியா இந்த நல்லா கடைசியா மிகப்பெரிய ஆபத்தை ஒன்று சந்திக்க வேண்டியிருக்கு. சரி அதையும் சமாளிக்க வேண்டும். சரி அதனால் சென்று வருகிறேன். சென்று வென்று வாருங்கள். ஆனா இருந்தாலும் நம்ம பகுதியில நம்ம ஊர்ல என்னை அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இத்தனை பேர் உட்கார்ந்து பாக்குறாங்கன்னா முதல்ல எல்லாரும் எனக்காக ஒரு வாட்டி கை தட்டிடுங்க. ஏன் கேட்டு வாங்குறேன்னு நீங்க கேட்டீங்க. கட்ட மாட்டாங்க. நான் என்ன பண்றேன்? கேட்டாவது வாங்கிடுறேன். சாமி சொல்லுங்க. நன்றி சந்தோஷம். என்னை அழைத்து வந்து இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து பேர் எடுக்க வச்சு பெருமைப்படுற நீங்க போயிட்டு வான்னு ஒரு வார்த்தையில சொன்ன மனசு கஷ்டமா இருக்கு. உங்களிடம் இந்த ஆசீர்வாதத்தை மிகப்பெரிய அளவுல நான் எதிர்பார்க்கிறேன். உலகத்திலேயே தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்துகிறான் பார், அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைவான். நன்றி. ஆனால் இவ்விடத்திலே உனக்கு நாரதருடைய வாழ்த்து பெறணும்னு ஒரு எண்ணம் இருக்குவாரு. ஆமா சார், நான் வாழ்த்து கொடுத்துக்கணுமா அப்படின்னு நினைக்காம அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. நீங்க நாரதர்கிட்ட என்னை விட வயசுல நீங்க மூத்தவராக இருந்தாலும் என்கிட்ட வாழ்த்து பெறணும்னு நினைக்கிறேன். ஆமா சார், இதுவரை யாரும் உங்களுக்கு கொடுக்காத ஒரு வாழ்த்து. நன்றி கொடுங்க. உண்மையாவே நீ யார்ட்டும் கேள்விப்பட்ட மாட்டேங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையில் அடுத்தது அது இதுவரையில் என்னுடைய வாழ்த்து எப்ப தங்கச்சி மண்டை குழந்தை வாங்க சாமி அப்புறம் வாழ்க்கை. ஐயோ அவங்க போச்சு சொல்ற வாழ்க்கை எனக்கு தானே கொடுக்குறாரு. இல்லாமை என்று ஒன்று இல்லாமல் எல்லாமும் பெற்று பெருவாழ் வாழ்க்கை. இது வந்து எதை மனசுல ஒரு உள்குத்த வச்சுக்கிட்டு நீங்க பேசுற மாதிரி இல்லைங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்லாம எல்லாம் இருக்கிற மாதிரி இல்ல. வேணாம், நம்ம பிரச்சனை இந்த மேடையில முடிச்சிடும். ஏன்னா நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி வேற கேட்டிருக்கேன். அந்த கேள்விக்கு நீங்க தப்பான பதில் சொல்லிருக்கீங்க, அதை நான் சரியான பதில் சொல்லிட்டேன். மக்கள் வந்து பப்புன்னு சரியா சொல்லிட்டாப்புல, நான் அதை தப்பா சொல்லிட்டாப்புல ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் உன் பேரை நிலநாட்டுறவாரு. எல்லாம் பெற்று பெருவாழ்வார்கள். இன்னும் 16 பெற்று பெருவாழ்வார்கள். 100 ஆண்டு காலம் இன்னும் செல்வ செழிப்போடு இன்னும் அரச பதவியில் இன்னும் உடம்புட்டாப்புல அப்படி மரியாதை பேசுங்க. வாடி நில்லு நில்லு மரியாதை யாருங்க வாடி. ஏடா இதுக்கிட்ட இந்த அம்மா நிக்க சொன்னீங்க பண்ணாட முகரே பெற முகரே தங்கச்சி பயப்படாது. அவர் சும்மா டம்மி பீஸுதான், பயப்படாத. அண்ணன் கேட்டேன் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லல. ஆமா நான் என்ன சொல்றேன், ஏதாவது உன்கிட்ட பிரச்சனை பண்ணாருன்னு வச்சுக்க, முதல்ல அண்ணன்னு கூப்பிடு. அதுலயே நான் புரிஞ்சுக்குவேன். முதல்ல அண்ணன் கூப்பிடுறப்ப ரெடி ஆயிடுவேன். ஏன்னா உனக்காக நான் இருக்கேன். ரெண்டாவது அண்ணன் மட்டும் கூப்பிடு, டக்குனு காரை எடுத்துட்டு கிளம்பிடுறேன். ஒரே பேர் மோகரே மூதேவி. நாரதருடைய வாழ்த்து எப்பேற்பட்ட வாழ்த்து. அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஒரு
விளக்கத்தை உங்கள் இடத்துல இந்த விடத்தில் நான் பதிய வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கேளுங்க சுவாமி. நான் கேட்கிறோம் சொல்லல, முதல் கோணலே முற்றிலும் கோணல் ஆயிடக்கூடாது. அவங்க என்ன சொல்றேன், இவ்விடத்திலே உங்களிடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு சொன்னேன். சரிங்க. அப்படின்னா நீங்க கேளுங்கன்னு சொல்லக்கூடாது, சொல்லுங்கன்னு சொல்லணும். அதுவே தெரியலன்ற மாதிரி. சரி. வந்த உடனே நாரதருக்கு நீங்க வரவேற்பு கொடுத்தீங்களா இல்ல யாருக்கு வரவேற்பு கொடுத்தீங்க? உங்களுக்கு தான் கொடுத்தேன். அண்ணே என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாரு உங்களை? நாரதர் சொன்னாரு. நாரதர் பக்கத்துல போய் கடிச்சுக்கிட்டு பேசாம தள்ளி பேசுமா முன்னாடி சொல்லுங்க. ஏன் காதல இல்லையா? நாரதர் தானே வந்திருக்காரு சொன்னாரு. ஆமா. நீங்க பாடிய பாடல் என்ன பாடல் தெரியுமா? தலைவா தப்பப்பதிலோ வருகவை. அந்த பாடல்ல வரக்கூடிய வரிகளை நான் அலைகடல் ஏழையும் குடித்து. நான் சொல்றேன், நீங்க திரும்ப சொல்லிட்டு வாங்க. அலைகடல் ஏழையும் குடித்து, அருந்தமிழ் இலக்கணம் படித்து, மலையின் மமதையை முடித்து, வாதாபியின் ஆயிரை அடித்தார். 7 கடலையும் குடிச்சவர் யார்? அகத்தியர். இலக்கணம் வகுத்தவர் யார்? அகத்தியர். மலையின் மமதையை அளித்தவர் யார்? அகத்தியர். எந்த மலை? மேருமலையும் விந்திய மலையும் போட்டி போடும்போது மேருமலையே இல்ல, விந்திய மலையில் ஆணவத்தை அழித்தார். வாதாபிங்கிற ஒரு அரக்கன் அழிவதற்கு காரணமாக இருந்தவர் யார்? அகத்தியர். ஆக மொத்தம் வந்ததுல இருந்து பாடினவரும் அகத்தியரை பத்தி தான். அப்ப நாரதரை பத்தி பாடல. தலைவா தப்பப்பதிலோன்னு பண்ணல, அது அவருக்குள்ள கொடுத்தாங்க. யாருக்கு? யாரு? உங்களுக்கு தான் நான் கொடுத்தேன். பாடல் பாடலாம், எந்த இடத்துல எந்த பாட்டை யாருக்கிட்ட பாடணுங்கிற ஒரு முறை இருக்கு. சரி. சிவன் கோயில்ல போய் நின்றுகிட்டு கோவிந்தா கோவிந்தா நல்லா இருக்குமா? இருக்காது. பெருமாள் கோயிலுக்கு போய் நின்றுகிட்டு அரோரா போட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. எந்த இடத்துல எது கொடுக்கணுமோ அதை செய்யணும். தவிர இனிமே எந்த வேலையும் செய்யாதீங்க. ஒரு உதாரணம் உங்களுக்கு இருந்தால், நாரதரை வரவேற்ற உமக்கு நாரதருடைய வாழ்த்து எப்பேற்பட்ட வாழ்த்து என்று தெரியுமா?